அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உச்சகட்ட மோதல் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்றைய நாள் ஈரானுடைய IRGC ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இனிமேல் எக்காரணம் கொண்டும் யுத்தம் நடக்கும் போதே பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது சாத்தியமாகாது என்கிற அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். எனவே யுத்தம் நின்றால் மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு வர முடியும். பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டே சண்டை பிடிக்கக்கூடிய காரியத்தில் நாங்கள் ஈடுபட முடியாது என்பதுதான் அவர்களுடைய இன்றைய முக்கியமான அறிவிப்பாக இருக்கிறது. இந்த நிலையில நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு பின்னேரங்களிலும் அதே போன்று இன்றைக்கு அதிகாலை நேரங்களிலும் அமெரிக்கா ஈரான் மீது பலத்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஈரானும் அதற்கு பதிலடியாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது உச்சகட்ட பதிலடி தாக்குதல்களை கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரான் மீது அமெரிக்கா 7வது இரவாக நேற்றைய தினம் தாக்குதல்களை நடத்தி இருந்த நிலையில ஈரானுடைய இராணுவத்தை பலவீனப்படுத்துவது அமெரிக்க இராணுவத்தினுடைய மிக முக்கிய இலக்கு என்று சொல்லி அமெரிக்காவினுடைய சென்ட்காம் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு முக்கியமான செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா 40 நாள் யுத்தம் நடைபெற்றது. அதற்கு முன்பதாகவே 12 நாள் வார் நடைபெற்றது. இந்த எல்லா நேரத்திலையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொன்ன செய்திகள் என்னன்னா, ஈரானை அழிச்சிட்டோம், ஈரானுடைய இராணுவ பலத்தை இல்லாமலாக்கிட்டோம், ஈரானுடைய கடற்படையே ஈரானுக்கு கிடையாது. இந்த வாசகங்கள் எல்லாம் பரவலாக பேசப்பட்டது. ஆனா இன்னைக்கு திருப்பி ஃப்ரெஷ்ஷா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஈரானுடைய இராணுவத்தை பலவீனப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம் என்கிறார்கள். எனவே ஈரானுடைய இராணுவத்தை இவர்களால் அழிக்கவும் முடியவில்லை, பலவீனப்படுத்தவும் முடியவில்லை என்பதற்கு இவர்களுடைய இந்த அறிவிப்புகள் சான்றாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் பொதுமக்களுடைய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு ஈரான் முன்வைத்திருக்கிறது. ஈரானுக்கு உள்ள இருக்கக்கூடிய பாலங்கள், மருத்துவமனைகள், குடிநீர் தொட்டிகள் என்று பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துகிறது. அதைத்தான் ஈரானும் இன்றைக்கு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில தான் ஈரானுடைய கண்காணிப்பு தளங்கள், ஈரானுடைய இராணுவ தளவாட உட்கட்டமைப்புகள், நிலத்தடி ஆயுத கிடங்குகள், கடல்சார் திறன்கள், அதே போன்று போர் விமானங்களை பயன்படுத்தி ஈரானுடைய ட்ரோன்கள் வைக்கப்படக்கூடிய இடங்கள் என்று இந்த இடங்கள் முழுவதும் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஈரானுடைய அறிவிப்புல எந்த இடத்திலையுமே ஈரானுடைய ஆயுத கிடங்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கான ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. அதே போன்று ஈரானுடைய ட்ரோன் அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கான ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்படவும் இல்லை. ஈரானுடைய ஆயுத கிடங்குகள், பூமிக்கடியில் இருக்கக்கூடிய கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுவதும் பொய்யான தகவல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஈரானுடைய தரைக்கு மேலே இருக்கிறதையே முழுவதுமாக கை வைக்க முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தரைக்கு கீழே இருக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரான பில்டப்பான வார்த்தைகளாகத்தான் பார்க்க முடியும் என்கிற நிலையில தான் ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் எங்கெல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது, எந்த ஊர்ல எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிற தகவல்களையும் அமெரிக்காவினுடைய சென்ட்காம் வெளியிட்டிருக்கிறது. ஈரானுடைய ஜஸ்க், ஸ்ரிக் தீவுகள், புஷேர், பந்தர் அப்பாஸ், கஷும் தீவு, அஹ்வாஸ், யாஸ்க் ஆகிய பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இதற்கு மேலதிகமாக ஈரானுடைய ஹொர்முஸ் ஜலசந்தியை ஒட்டியிருக்கக்கூடிய ஹொர்முஸ்கான் மாகாணத்தில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள்ல 3 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஈரான் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய அரச ஊடகங்கள் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் யுத்தம் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. இந்த மோதல் கட்டுப்பாட்டை மீறி செல்லக்கூடும் என்கிற அச்சமும் ஆய்வாளர்களுக்கு மத்தியிலையும் சர்வதேச நாடுகளுக்கு மத்தியிலையும் உருவாகி வரக்கூடிய சூழல்ல பாபல் மந்தப் பகுதிகளிலையும் கடல் போக்குவரத்தை முடக்குவதற்கான ஏற்பாடுகளை அங்க இருக்கக்கூடிய யமனுடைய ஹூத்தி ஆட்சியாளர்களை கொண்டு ஈரான் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளும் தற்போது கசிந்து வருகிறது. அப்படியான ஒரு முடிவுக்கு தற்போது யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திஸ் போவாங்களாக இருந்தால் அது சர்வதேச அளவில் டபுள் ட்ரிபிள் மடங்கு பிரச்சனைகளை அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய நேச நாடுகளுக்கு மட்டுமல்ல நம்மள மாதிரியான நாடுகளுக்கும் கண்டிப்பாக உருவாக்கிவிடும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு கடுமையான பதட்ட அதிகரிப்பு ஏற்படும், சர்வதேச சந்தைகள் மீது அழுத்தங்கள் ஏற்படும், அமெரிக்கா மீதே பொருளாதார அழுத்தங்கள் உச்சமாக ஏற்படக்கூடிய நிலை உருவாகும். இந்த நேரத்தில் தான் ஈரானுடைய அரச ஊடகங்களால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காணொளிகளும் புகைப்படங்களும் நாட்டினுடைய தென்பகுதிகளில் பாலங்களும்
ரயில் பாதைகளும் கடுமையாக சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை வெளிப்படுத்துகிறது. இதெல்லாம் யுத்த மீறலாக பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய குற்றமாக சர்வதேச அளவில் பார்க்கப்படக்கூடிய குற்றங்கள். பொதுமக்களுடைய ஸ்ட்ரக்சர்களுக்கு அட்டாக் பண்ணக்கூடாது. ஆனா அட்டாக் பண்றவன் அமெரிக்காக்காரனாக இருக்கும்போது அடுத்த கட்டம் என்ன நடக்கும்ங்கிறதை எல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிற முடியும். அப்படியான ஒரு சூழல்ல தான் வளைகுடா பிராந்தியங்கள் முழுவதும் பொதுமக்கள் நிலைகள் மீதும் நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற ஒரு பாரிய பயங்கர எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் ஈரான் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மேல மட்டும்தான் அட்டாக் பண்ணி வர்றாங்க. ஆனால் தங்களுடைய நாட்டுக்குள்ள பொதுமக்கள் நிலைகள் மேல அட்டாக் நடந்தால் கண்டிப்பாக நாங்க பதிலடி தாக்குதல்களை வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் மேலையும் அட்டாக் பண்ணுவோம் என்கிற ரீதியிலான செய்திகள் இன்றைக்கு அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நேற்று இரவு பின்னேரங்களிலையும் இன்றைக்கு அதிகாலையிலையும் சனிக்கிழமை அதிகாலை நேரங்களிலையும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஆளில்லா விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்த வைக்கப்பட்டிருந்த கிடங்கு மீது IRGC தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதனுடைய வீடியோ காட்சிகளை அவங்க வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் பஹ்ரைன், ஜோர்தான், குவைத் மேலே எல்லாம் மிக கடுமையான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஷேக் ஈசா விமான தளத்தில் இருந்த விமான கொட்டகை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடங்கள், எரிபொருள் நிரப்பக்கூடிய இடங்கள் என்று பல தகவல் தொடர்பு நிலையங்கள் மீதும் இன்றைக்கு IRGC நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை நம்ம பார்க்க முடியும். இதுல மிக கடுமையான இழப்புகளை குவைத்தும் பஹ்ரைனும் அதிகமாக சந்தித்துக் கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் ஜோர்டான் சந்திக்கிற இழப்புகள் என்பது இதையெல்லாம் மிகைக்கக்கூடிய வகையிலையும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் வெள்ளிக்கிழமை இரவு நேரங்களில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருந்தது. அது என்னன்னா, ஈரானுடைய உச்ச தலைவருடைய ஆலோசகராக செயல்படுகிற மேஜர் ஜெனரல் மொஹசின் ரசாய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் தெஹ்ரான் ராணுவ தடுப்பு கட்டத்தை தாண்டி தாக்குதல் மற்றும் முழுமையான யுத்தத்திற்குள் நுழைந்துவிடும். இதுவரைக்கும் நாங்க டிஃபென்சிவ் அட்டாக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வரக்கூடியதை தடுக்கிறோம், அதற்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாம அமெரிக்கா அடங்கல் என்று சொல்லி சொன்னா நாங்க நேரடியாகவே அட்டாக் பண்ணுகிற இடத்திற்கு வந்து விடுவோம் என்று சொல்லிட்டு 3 நாட்கள் காலக்கெடு தருகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். 3 நாளுக்குள்ள நீங்க முழுமையாக யுத்தத்தை நிறுத்திறனே இல்லை என்று சொல்லி சொன்னா நாங்களே நேரடி அட்டாக்கு நுழைவோம் என்கிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் இனிமேல் பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகளோடு தன்னை மட்டுப்படுத்திக் கொள்ளாது, எந்த அரசியல் எல்லையும் பாதுகாப்பாக இருக்காது என்கிற எச்சரிக்கையும் இன்றைக்கு ஹுசைன் ரசாயி ஆயத்துல்லா அலி மொஜ்தபா காமனியினுடைய ஆலோசகர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரம் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஜோர்தான் மீது மீண்டும் இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அமெரிக்க ராணுவத்தினுடைய அஷ்ராக் விமானப்படை தளம் ஜோர்டான்ல இருக்குது. அந்த தளத்தின் மீது தான் இன்றைக்கு தாக்குதல்களை ஈரானுடைய IRGC நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் ஜோர்டானுடைய அல் அஷ்ராக் விமானப்படை தளத்தில் இருந்த அமெரிக்காவுடைய தளத்தில் இருந்த போர் விமானங்களுக்கான நிறுத்தும் இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பெரிய விமான நிறுத்தும் இடம் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள். அதை தாண்டி பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகள், அதே போன்று ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம். இந்த தாக்குதல்கள்ல குறைந்தது அமெரிக்காவுடைய 2 போர் விமானங்கள் முற்றுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார். F-35 விமானங்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விமானங்கள் 2 முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல விமானங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் பொதுமக்கள் நிலைகள் மீதான தாக்குதல்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் பதிலடி தாக்குதல்களை அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மீது உச்சமாகவே நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே அந்த தாக்குதல்கள் படு பயங்கரமான தாக்குதல்களாக இருக்கிறது. இந்த தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் தான் அமெரிக்க அதிபரும் அமெரிக்காவுடைய ராணுவமும் திண்டாடி கொண்டு இப்படியான பொதுமக்கள் மீதான இலக்குகளை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.